ஹலோ திண்டுக்கல் மக்களே, நான் தான் உங்கள் ஷாலு விலாக்ஸ். இன்னைக்கு டேரக்டர் ராம் சார் இயக்கத்தில் வந்து பறந்து போ மூவி பார்க்க கார்னிவல் சினிமாஸ் வந்திருந்தோம். அன்எக்ஸ்பெக்டடாக டேரக்டர் ராம் சாரை மீட் பண்ணி ஒரு சின்னதாக இன்டர்வியூ எடுத்திருக்கோம். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஸோ உங்களோட மூவிஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ இந்த கதைக்கு வந்து சிவா சாரை சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? கரெக்டா இருந்தாரு. ஸோ ஒரு ஓகே சார், கரெக்டா அவர் எமோஷன் ஆகும் எமோஷன் ஆச்சு. ஆமா சார், இது மாதிரி சிவா எமோஷன் ஆகும் எமோஷன் ஆயிருக்கா. சோ சிவாவே வந்து நாங்க புதுசா பார்த்த மாதிரி இருந்துச்சு சார். ஆக்சுவலா இதோட நல்லா நடிக்கக்கூடிய இது கம்மி பண்ணி நடிக்க வச்சு. ஓகே சார், காமெடியும் வரும் நடிப்பு வரும். சோ இது சோ இதுக்கு அடுத்து வந்து உங்களை மாதிரி ஒரு டைரக்டர் ஆகணும்னா அவங்களுக்கு எல்லாம் நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க சார்? நினைச்சது கான்ஃபிடென்ட்டா உறுதியா நம்பிக்கையோட ஒரு துளி சந்தேகம் இல்லை. சோ இந்த ஃபீல்ட்ல போறதுக்கு வந்து ஏதாவது பேக்ரவுண்ட் சப்போர்ட் இருந்தா மட்டும்தான் போகணுமா சார்? ஜனநாயகமான ஒரு இண்டஸ்ட்ரி. நீங்க யாரு என்ன படிச்சிருக்கீங்க, எந்த ஊர்ல வரீங்க, நீங்க எந்த ஜெண்டர், உங்க பேர் என்ன, உங்க அப்பா பேர் என்ன, உங்க குலம் கோசம் எதுவுமே கேட்காம வயலாட்டவே இல்லாம எங்க ஒரு இண்டஸ்ட்ரி, ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, எனிபடி கேன் கம். சோ உங்க கூட வந்து இந்த ஷேர் பண்ணிக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். தேங்க்யூ ஸோ மச்.